ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆம்பேக் மீனில் வந்து வேர்க்கடலை வந்து ஃப்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதை ஃபஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் நம்ம ஆம்பேக் மீனுடைய பாத்திரத்தில் வந்து. ஸோ வாங்க வீடியோக்குள்ள. ஸோ இது ஃப்ரை பண்ணுறதுனால நம்ம ஓப்பன் ஸ்பேஸாகவே வச்சுக்கலாம். ஸோ ஆம்பேக் மீனை பொறுத்த மட்டும் இதில் வந்து ஆப்டிடம் டெக்னாலஜின்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த சத்துக்கள் வந்து வெளியே போகாமல் வந்து பார்த்துக்கும். ஸோ இதில் வந்து அது மாதிரி லேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து 7 லேயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 3 செட்டாக வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காய்கறி இந்த மாதிரிலாம் வந்து கூட்டு இந்த மாதிரி குழம்புலாம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அதோடைய அந்த உயிர் சத்து வந்து பாதுகாக்கப்படும். ஸோ அதான் இதில் வந்து மெயினான ஒரு விஷயம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். அந்த பவர் வந்து லோ தான் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு கரண்ட்டு சார்ஜாக இருந்தாலும் சரி, கேஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து கம்மியான செலவு தான் வரும். ஸோ ஹெல்த்தி குக்கிங் அப்படிங்கிறதுல வந்து முதல் இடத்துல வந்து வேர்ல்ட்லேயே வந்து நம்ம ஆம்பேக் மீன் தான் இருந்துகிட்ருக்கு கடந்த ஒரு 35 வருஷத்துக்கு மேலே. தேங்க்யூ. see you on top. பார்த்தீங்களா, நல்லா வந்து ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. சத்தம் கேட்குதா பாருங்கள். வேர்க்கடலை வந்து எவ்வளோ பொன்னிறமாக வந்திருக்குன்ட்டு. அந்த வாசம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நேச்சுரல் அந்த கடலோட ஃப்ளேவர் வந்துருக்கு. ஸோ கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, நாங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். பாய்.